ராசிகள்லயே ஒரு உணர்ச்சி பூர்வமான ராசி அப்படின்னா அந்த ரிஷப ராசி என்பர்களை சொல்லலாம். கண்ணில் பட்டது எல்லாமே வாங்கிருவாங்க. தேவை இருக்கு, இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு பொருள் பிடிச்சிருக்கா உடனே அதை வாங்கி வீட்டுக்கு சேர்த்துருவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசினா தான் சுக்கிரன். அதனால் ஒரு அழகாக ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொருளை உடனே வாங்கிடுவாங்க. அது வீட்டுக்கு உபயோகமாக இருக்குமா, அழகாக இருக்குமா, அது ஏதாவது யூஸ்ஃபுல் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அழகாக இருக்குது வாங்கிட்டேன் அவ்வளோதான். சேமிக்கிற பணத்தை கூட அதிலேருந்து வாங்கி எடுத்து அந்த பொருளை வாங்கிடுவாங்க. பொதுவாக இவங்களோட இயல்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிஷபராசி என்பவர்கள் வந்து எப்பவுமே தன்னுடைய குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க. தாய் தந்தையரை ரொம்ப நேசிப்பாங்க. இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களும் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அதிகமாகும், பணவரத்து அதிகமாகும். பொதுவாக ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்கள் தான். நிறைய சேமிக்கணும்னு நினைப்பீங்க, ஆசைப்பட்ட பொருளெல்லாம் உடனே வாங்கணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும், அதற்கு பணவரத்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு பலன் அதிகமாகும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்ட கிரகம் இப்போ வைத்து பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிச்சோ அந்த இடத்துலையே உங்களுடைய மதிப்பு உயர்றதுக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய தாயோட ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களை நீங்கள் நம்புங்க. அடுத்தவங்களை நம்புறதை விட இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை நம்பும்போது, உங்களுடைய உழைப்பை நம்பும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய உறவுகள் உங்களை புரிஞ்சிக்காமல், உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில உறவுகள்லாம் உங்களை விட்டு விலகி இருக்கும். அந்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால சொந்த ராசியான சிம்மத்தில் அமரும்போது நிறைய அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு பிரகாசம் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. தொழிலில், குடும்பத்தில், எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பெரும்பாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆவணி ஆவிட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி முக்கிய விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு நிறைய அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. சில ராசிக்கு
ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழும். நம்மளுடைய ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான மாற்றம். ஒரு சிலர்லாம் சம்பள உயர்வுக்காக காத்துட்ருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையில் ஒரு சிலர்லாம் சம்பள உயர்வு, ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ரகமாகி இருக்கிறதுனால, குருவோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இழந்தீங்களோ அந்த விஷயத்துக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நீங்களே ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்களே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே வீட்டுக்குள்ளே ஒரு மதிப்பு இல்லாமல், ஒரு நிலையான அங்கீகாரம் இல்லாமல், நல்ல ஒரு புகழ் இல்லாமல், உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நினைத்து பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக வீடு கட்டாமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க, அதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தினந்தோறுமே உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்குது. குறிப்பாக மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதற்கான சாத்தியக்கூறு இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டெய்லியுமே காலையில் எழுந்ததுமே குளித்துட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு பாருங்கள். நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சேமிக்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை உடனே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேமிப்புலேருந்து எடுத்து ஆசைப்பட்ட பொருளை உடனே வாங்கிடுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் கொஞ்சம் திட்டமிட்டு சேமிப்பை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சேமிப்பு கரையிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எடுத்த காரியம் கரெக்டாக கொண்டுட்டு போகணும், வெற்றியாகணும் அப்படின்னா இந்த சேமிப்புலேருந்து எந்த ஒரு பணத்தையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம், எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி, முதலீடெல்லாம் போட்டிங்கன்னா கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணம் சம்மந்தமான விஷயத்தில் குறிப்பாக யாருக்கு கடன் வாங்கியோ கடன் கொடுக்குறதையோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்லது யாராவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் முன்ஜாமீன் போட்டு அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் உறவுங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சண்டை போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தவரோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெற்றோர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆலோசனை செய்து அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இரத்த அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தில் விநாயகரை வழிபடுங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். இந்த மாதிரி
பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.